தென்னிந்தியாவின் முக்கிய தொழில் மையமாக திகழும் நமது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த 1990ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் கிட்டாம்பாளையத்தில் 316.04 ஏக்கர் பரப்பளவில் 585 தொழில் மனைகள் கொண்ட அறிஞர் அண்ணா கூட்டுறவு தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டது. தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தை தொழில் வளர்ச்சியில் மேலும் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கத்துடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க கடந்த 2021-2022 நிதியாண்டிற்கான மானிய கோரிக்கையில் துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பின்படி தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் மாநில அரசின் நிதி உதவியுடன் தனியார் தொழிற்பேட்டை அமைக்கும் திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உறுப்பினர்களின் பங்களிப்புடன் ரூபாய் 24.61 கோடி மதிப்பீட்டில் அறிஞர் அண்ணா கூட்டுறவு தொழிற்பேட்டையில் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தும் பணிகளுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து கடந்த 21/12/2022 அன்று மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களால் இப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 4 கட்டங்களாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 31/7/2025 அன்று பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. நில மேம்பாடு மற்றும் வேலி அமைத்தல், தொழிற்பேட்டை முகப்பு மற்றும் நிர்வாக அலுவலகம் அமைத்தல், வாகனங்கள் தங்குதடையின்றி சென்று வர ஏதுவாக 15.07 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள், 1910 மீட்டர் நீளத்திற்கு சாலை தடுப்புச் சுவர், 68 சிறு பாலங்கள், 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 1 கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி, ஆழ்துளை கிணறுகள் மற்றும் அனைத்து தொழில் மனைகளுக்கும் தண்ணீர் குழாய் அமைத்தல் போன்ற பல்வேறு மேம்பாட்டு பணிகள் மிக குறுகிய காலத்தில் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. இம்மேம்பாட்டு பணிகள் மூலம் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து வித அடிப்படை வசதிகளும் கிடைக்கப் பெற்று தொழில் வளர்ச்சியடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலேயே அதிக பரப்பளவில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கூட்டுறவு தொழிற்பேட்டையான அண்ணா தொழிற்பூங்காவில் இந்த மேம்பாட்டு பணிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கால ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட மிகுந்த சிறப்புமிக்க பணிகளில் ஒன்றாகும். இதன் மூலம் கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு பெறுவார்கள். கூடுதலாக இங்குள்ள பூங்காக்களில் பல வகையான மரக்கன்றுகள் நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தொழிற்பேட்டையின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை செய்து முடித்து தொழில் நிறுவனங்களின் பயன்பாட்டிற்காக துவங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.